ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எஸ்கியூஎல் கொஸ்டின், எம்ப்ளாயீஸ் ஹூஸ் மேனேஜர் லெஃப்ட் த கம்பெனி. இது என்ன மாதிரி ஒரு கொஸ்டின்னா, இப்போது எந்த எம்ப்ளாயீஸ் $30,000 கீழே ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அவங்களோட மேனேஜர் கம்பெனியை லீவ் பண்ணியிருந்தால் அதையும் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு மேனேஜர் கம்பெனியை விட்டு லீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாயீஸ் டேபிள்லேருந்து டெலீட் பண்ணப்பட்டுரும். ஆனால் அந்த லீவ் பண்ண மேனேஜர்ஸோட ரிப்போர்ட்ஸ்லாம் மேனேஜர் ஐடி அப்படிங்கிறதுல இன்னும் சேவ் ஆகிருக்கும். நாம் இந்த ரிசல்ட் டேபிளில் ஒரு ஆர்டராக நம்ம எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற ஒரு டேபிளாக நாம் ப்ரெசென்ட் பண்ணணும். பிஃபோர் தட் லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இது ஒரு டைப் ஆஃப் எஸ்கியூஎல் ஜாயின் ஆப்ரேஷன். இது ரெகுலர் ஜாயின் மாதிரி தான். இந்த லெஃப்ட் டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸையும் ரைட் டேபிள்ஸில் இருக்க ரெக்கார்ட்ஸையும் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு தான் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ஆனால் லெஃப்ட் ஜாயின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது எல்லா டியூப்பிள்ஸுமே இன்க்ளூட் பண்ணும் லெஃப்ட் சைட் டேபிளில் இருந்து, ஈவன் when they don't match the other table. சில வேல்யூஸ் அதர் டேபிள்லேருந்து மேட்ச் ஆகலைனா கூட அந்த வேல்யூஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கும் லெஃப்ட் ஜாயினுங்கிறது. இப்போ நம்ம கோடை பார்க்குறப்போ select e.employee id அப்படிங்கிறது நாம் e.employee id அப்படின்றது என்னென்னா, எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருக்க டேபிளோட ஒரு எலமெண்ட். இந்த இ அப்படிங்கிறது எம்ப்ளாயி டேபிளோட ஷார்ட் ஃபார்ம்னு நம்ம வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பெருசாக கோட் எழுதுறதுக்கு நாம் e.employee id அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஃப்ரம்னு போட்டு எழுத தேவையில்ல. நம்ம எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடியும் மேனேஜர் டேபிளில் இருக்க எம்ப்ளாயீஸையும் லெஃப்ட் ஜாயின் வச்சு யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஏன் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுறோன்னா, அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க ஒரு மேனேஜர் கம்பெனியை விட்டு வெளில போகிறப்போ அவங்களோட டேட்டாஸ் எம்ப்ளாயி டேபிளில் இருந்து டெலீட் பண்ணப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் மேனேஜர் டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் பார்க்க வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் எம்ப்ளாயி டேபிளில் ஒரு ரெக்கார்ட் இருக்கும், மேனேஜர் டேபிளில் ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்கும் மர்ஜ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுறோம். தென் ரெண்டு டேபிளை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு காமன் மீடியேட்டரி நமக்கு வேணும். ஜாயின் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணுன்னாவே இந்த ரெண்டு டேபிள்லேயும் ஈக்குவல் ஆர் சேமாக இருக்க வேல்யூஸை நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் கோடில், எஸ்கியூஎல்லில். அது மாதிரி நாம் இங்கே ஆன் யூஸ் பண்ணி மேனேஜர் டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க மேனேஜர் ஐடியும் ஈக்குவல் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு தேவைப்படுற கன்ஸ்ட்ரெயிண்ட்டை நம்ம வேர் வச்சு கொடுப்போம். வேர் e.salary. e.salaryனா எம்ப்ளாயி டேபிளில் இருக்க சேல்ரி இட் இஸ் லெஸ்ஸர் தேன் 30,000. அண்ட் நாம் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு 30,000க்கு கீழேயும் இருக்கணும் அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷனையும் அது ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நமக்கு அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேனேஜர் டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி இஸ் நல் அப்படின்னு கொடுத்து அண்ட் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க மேனேஜர் ஐடி இஸ் நாட் நல்னு கொடுக்குறோம். இது ஏன்னா ஒரு டீம் மேனேஜர் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் ஐடி கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாது. ஸோ e.manager id இஸ் நாட் நல்னு நம்ம கொடுத்தோம். பட் அந்த மேனேஜர் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் எம்ப்ளாயி டேபிள் அப்படிங்கிறதுனால இஃப் த மேனேஜர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அந்த மேனேஜர் கம்பெனியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா மேனேஜர் டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி நல்லுன்னு நம்ம கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் மேனேஜர் டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி இஸ் நல் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயி ஹூஸ் மேனேஜர் இஸ் மிஸ்ஸிங், அந்த டேட்டாவில் மிஸ் ஆகிற எம்ப்ளாயீஸை ஃபில்டர் அவுட் பண்ணும். இதுக்கு தான் நாம் இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் கொஸ்டினில் நமக்கு கிளியராக கொடுத்துருந்தாங்க ஆர்டர் பண்ணி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணி எம்ப்ளாயி ஐடி எப்படி நம்ம கொடுக்குறோம்.
எஸ்கியூஎல்ல வந்து ஆர்டர் பை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் அவுட்புட்டை அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்காக நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணுறோம். ஆர்டர் பை வந்து டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம ஆர்டர் பை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம டோட்டலாக இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். வேர் த எம்ப்ளாயி ஏர்ன்ஸ் லெஸ் தேன் $30,000. அந்த எம்ப்ளாயி கண்டிப்பாக மேனேஜர் இருக்கணும். அந்த மேனேஜர் இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம மேனேஜர் டேபிளில் போட்டுப்போம். இதுதான் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம். திஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ.